Okay, I'll be starting from basics. Okay, so there is no any prerequisite required. Okay, I'll be starting from basics. Okay, I'll be starting from basic from zero. Okay, from zero I will start, and what we'll do, we'll be learning what is Docker and how industry use Docker and how Docker plays an important role in every part of the IT domain. Then we'll be learning Docker commands like how to install Docker, then how to create a container and how to create an image. Okay, and we'll be doing a finally a small project. Okay, small project on Docker. Clear? So how some interesting to learn. Okay, so how many of them know Docker already? எனக்கு already Docker தெரியும் அப்படிங்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க? Just drop S on chat. So you know Docker already. I'm just new to Docker so that I can understand the audience and I can teach on that way. Okay, எத்தனை பேருக்கு Docker தெரியாது? This is the first time you are attending Docker class. I am new. Okay, if you are new to Docker, type N. No basics only. Okay, no basics. Okay, fine. Okay, let's start. Okay, everyone from basics only. Let's start the Docker. Okay, so before learning Docker, I'll be creating some storyline. So on the storyline, you can understand what is the importance of Docker. Okay, so initially, normal வந்து பாத்தீங்கன்னா every IT company, okay, every software company, every IT company என்ன பண்றாங்க actually? They're creating the softwares. Okay, they're creating the softwares. அப்ப நார்மலா பாத்தீங்கன்னா எதுக்கு softwares create பண்றாங்க? To solve the problem. Okay, to solve the problem. அப்ப வந்து ஐடி கம்பெனிஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா they are creating the softwares. எல்லா கம்பெனி அதான பண்றாங்க. Okay, every companies are creating the softwares or develop the softwares. So எதுக்கு டெவலப் பண்றாங்க? To solve the real time problems. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பாத்தீங்கன்னா முன்னாடிலாம் வந்து தேட்டர்ல போய் நம்ம மூவி பார்ப்போம். கொரோனாக்கு அப்புறம் நம்ம தேட்டரை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்ப என்ன பண்றாங்க ஐடி இண்டஸ்ட்ரி ஒரு ஓகே ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம், ஓகே, ஆன்லைன் மூவி ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம் கொண்டு வந்து நெட்ஃபிளிக்ஸ் பிரைம் அது மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் மீன்ஸ் அது மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணி அப்ப கொரோனா டைம்ல நம்மளால போக முடியாது கரெக்டா, அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல அது மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் இன்ட்ரடியூஸ் பண்ணி அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றாங்க. ரைட்? லைக் அதே மாதிரி ஓகே ஆன் கொரோனா பீரியட் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு கோ அண்ட் பை வெஜிடபிள்ஸ் க்ளாசரி. அப்ப என்ன பண்றாங்க, ஒரு அப்ளிகேஷன் கண்டுபிடிச்சு அந்த அப்ளிகேஷன் மூலமா யூ கேன் ஃபைண்ட் த யூ கேன் பை த க்ளாசரி லைக் Zepto. Like that, every part of our life we have lot of problems. அந்த ப்ராப்ளம்ஸை ஒரு சாஃப்ட்வேர் மூலியமா சொல்யூஷன் கொடுக்கறதா ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியோட வேலை. டு யூ அக்ரி? ஸோ அதுதான் பண்றாங்க கரெக்டா. ஸோ அப்போ எண்ட் ஆஃப் டே எல்லா கம்பெனிஸ் ஓகே எல்லா கம்பெனிஸும் ஒரு ப்ராப்ளம்க்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிப்பாங்க. ஓகே, ஒரு ப்ராப்ளம்க்கு என்ன பண்ணாங்க, ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிப்பாங்க. ஓகே, சொல்யூஷன் அதான் அந்த ஐடியா. தட் இஸ் கால்ட் யுவர் ஐடியா. அந்த சொல்யூஷன் தான் உங்களோட ஐடியா கரெக்டா. யூ வில் பி ஹேவிங் சம் யூனிக் ஐடியா. ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணுறீங்க, அந்த ஐடியா உங்கள் மைண்ட்குள்ளே வச்சிருக்க ஐடியா. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களே நெட்ஃப்ளிக்ஸ் மாதிரி ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அது ஒரு ஐடியா. ரைட்? இப்போ அந்த ஐடியாவை நம்ம என்ன பண்ணணும், சாஃப்ட்வேராக கன்வெர்ட் பண்ணணும். அந்த ஐடியாவை we have to convert it to software. So after converting to software, we have to take the software to market. எதுக்கு அது மார்க்கெட் கொடுக்குறோம்? Yeah, once you take it to the market only, the people can use, உங்க கஸ்டமர் இதை யூஸ் பண்ண முடியும் கரெக்டா. அப்போ வந்து உங்க ஐடியாவை ரியல் டைம் சாஃப்ட்வேர் மேக் பண்ணி உங்க மார்க்கெட்டுக்கு கொண்டு போகணும். அப்போ மார்க்கெட்டுக்கு நீங்க கொண்டு போறீங்க அப்படின்னா இட்ஸ் வெரி ஈஸி டு கெட் இன் டு த மார்க்கெட். ரொம்ப ஈஸியா? இட்ஸ் நாட் கரெக்டா. ஒரு ஐடியாவை வந்து மார்க்கெட்டுக்கு கொண்டு போறதுங்கிறது இட்ஸ் நாட் வெரி வெரி ஈஸி டாஸ்க். தேர்ஸ் a lot of process involved. நடுவில் வந்து உங்களுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ வந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா yeah. Friends, my voice is clear. My voice is clear. I got a power cut. So only.
Now my voice is audible. Now audible because I got a power cut. Okay. Yeah, thank you. Okay, just wait a minute. Okay, fine. I'll share my screen again. Okay, my screen is visible, am I right? My screen is visible. Yes, my screen is visible. Okay, yes, thank you. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு நம்ம ஐடியா கொண்டு போனோம். ஓகேவா? சி இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்க ஒரு ப்ராப்ளம்க்கு ஐடியா வச்சிருக்கீங்க. ஓகே, தட்ஸ் குட். ஓகே, ஒரு ப்ராப்ளம்க்கு நீங்க ஒரு ஐடியா வச்சிருக்கீங்க. தட்ஸ் குட். பட் உங்களை அதே ப்ராப்ளம்க்கு அதே சொல்யூஷன் உங்க காம்படிட்டர்ஸோ இல்ல அதர் கம்பெனிஸ் கான்ட் டூ தட். யோசிக்க முடியாதா? நீங்க ஒரு ப்ராப்ளம்க்கு ஒரு ஐடியா வச்சு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறீங்க. அதே ப்ராப்ளம்க்கு அதே ஐடியா இன்னொருத்தரால கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா? இஸ் இட் பாசிபிள் ஆர் நாட்? பண்ண முடியுமா முடியாதா? பாசிபிளா? இட்ஸ் பாசிபிள். ஆமா, ரைட்? நீங்க யோசிக்கிற அதே ப்ராப்ளம்க்கு அதே சொல்யூஷன் எல்லாராலையும் தர முடியும். எல்லாராலையும் திங்க் பண்ண முடியும். கரெக்டா? ஓகே. அப்ப என்ன முக்கியம்? யார் மார்க்கெட்டுக்கு ஃபர்ஸ்ட் வராதான் முக்கியம். Am I right? For example, you all know there is a generative AI called ChatGPT. There is generative AI called, we are using ChatGPT. Upper now we have ChatGPT, now we have Cloudy, now we have Gemini AI, Gemini generative AI, Cloudy generative AI, then we have Perplexity generative AI. We have lot of generative AI, but still, நீங்க எந்த generative AI யூஸ் பண்றீங்க? Whether you're using ChatGPT or Gemini, or you're using Cloudy, or you're using Perplexity, or you're using other generative AI, எது நீங்க யூஸ் பண்றீங்க? Can anyone say which generative AI you use? இப்போ வரைக்கும் எல்லாரும் யூஸ் பண்ற ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்றது எல்லாரும் you're using ChatGPT. Why you use ChatGPT? Okay, why you use ChatGPT? Because Google, they are working on generative AI. Okay, ChatGPT, okay, they are also working on generative AI. பட் மார்க்கெட்டுக்கு யார் ஃபர்ஸ்ட் வந்தா? ChatGPT. ஸோ அவங்க மார்க்கெட்டுக்கு ஃபர்ஸ்ட் வந்தனால மட்டும்தான் என்ன பண்ண முடிச்சு, அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணி மார்க்கெட்டுக்கு ஃபர்ஸ்ட் வந்தாங்க. பீப்புள் ஈஸியா அப்சர்வ் பண்ணாங்க. என்ன அப்சர்வ் பண்ணாங்க? ஓகே, நம்மளுக்கு ஒரு புதுசா ஒரு ஜெனரேட்டிவை கொண்டு வந்து நம்மளோட ப்ராப்ளம் சால்வ் பண்றாங்க. ஸோ அதுல வந்து நம்ம என்ன மாதிரி டேட்டா கொடுத்தாலும் நமக்கு அதுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகே, ஸோ நம்ம கூகுளில் சர்ச் பண்றதுக்கு பதிலாக கூகுளில் நம்ம சர்ச் பண்ணி ரிசல்ட்ஸை வந்து தேடணும். கூகுளில் நீங்க சர்ச் பண்ணும்போது அதுக்கான ரிசல்ட் யூ ஹேவ் டு சர்ச் ஃபார் இட். இப்போ ஒரு ப்ரோக்ராமுக்கு சொல்யூஷன் வேணும் அப்படின்னா நீங்க கூகுளில் போய் என்ன பண்ணணும்? சர்ச் பண்ணணும், ரைட்? பட் வாட் ஜெனரேட்டிவ் AI will do, நீங்க கொடுத்த அதே ப்ரோக்ராமுக்கு இட் வில் கிவ் இன்ஸ்டன்ட் சொல்யூஷன். ரைட்? அப்போ வந்து அப்போ மக்கள் ஈஸியா வந்து ஈஸியா அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஓகே, ஏன்னா அதான் ஃபர்ஸ்ட் வந்துச்சு. அப்புறம் தான் ஜெமினி AI வந்துச்சு. வி ஹேவ் லாட் ஆஃப் AI. பட் ஸ்டில், பட் இப்போ இன்னொன்று சொல்லுவா, சாட் ஜிபிடியோட பெட்டரா நிறைய இருக்கு. சாட் ஜிபிடியோட பெட்டரா நிறைய இருக்கு ஜெனரேட்டிவ் AI. பட் இனிமே நீங்க என்ன யூஸ் பண்றீங்க? சாட் ஜிபிடி தான் யூஸ் பண்றீங்க. ஏன்? why? Because it's a first game. So what I'm coming to say is, எல்லாருமே ஐடியா வச்சிருக்கலாம், பட் the main thing is who comes to market first. Who comes to market first, அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள்ல. ஓகே, ஸோ அப்போ வந்து என்ன சொல்றீங்க ப்ரோ, என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா, அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள்ல நிறைய ப்ராசஸ் இருக்கு. ஓகே, ஸ்டார்டிங் ஃப்ரம் பிளானிங். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க? பிளான் பண்ணுவாங்க. ஒரு ப்ராப்ளம் எடுத்து, ஒரு ஐடியா எடுத்து அந்த ஐடியா எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணுவாங்க. பிளான் பண்ணி டிசைன் பண்ணுவாங்க அந்த சாஃப்ட்வேர். டிசைன் பண்ணதுக்கு அப்புறம், இந்த பிளான் பண்ணி டிசைன் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன? நெக்ஸ்ட் ப்ராசஸ் பாத்தீங்க அப்படின்னா டெவலப்மெண்ட். ஓகே, டெவலப்பர்ஸ் வில் ஸ்டார்ட் ரைட்டிங் கோட். அந்த மாதிரி இங்க நிறைய டெவலப்பர்ஸ் இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு கொடுத்த ரெக்குவயர்மெண்ட்ஸ் உங்க கிளைண்ட் கொடுத்த ரெக்குவயர்மெண்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி
அந்த ரெக்குவயர்மெண்ட்ஸை வந்து அனலைஸ் பண்ணி யூ ஸ்டார்ட் டெவலப்பிங் கோடு. ஓகே, யூ ஸ்டார்ட் ரைட்டிங் கோடு. கரெக்டா? ஃபைன். இதுக்கப்புறம் என்ன நடக்கும்? ஓகே, அப்போ வந்து நீங்க யூ ஹேவ் லாட் ஆஃப் ஃபைல்ஸ். when you write a program, when you develop a software, ஒரு ஃபைல் இருக்காது, there will be lot of files. ரைட்? உங்கள்கிட்ட நிறைய ஃபைல்ஸ் இருக்கும். அப்ப அந்த எல்லா ஃபைல்ஸும் நீங்க என்ன பண்ணும், யூ ஹேவ் டு பேக். பிகாஸ் நீங்க ஒரு யூசர்கிட்ட கொடுக்கும்போது உங்கள்ட்ட இப்படியா கொடுக்குறாங்க, ஒரு ஒரு வெப்சைட் சாஃப்ட்வேர் உங்கள்ட்ட கொடுக்கும்போது HTML ஃபைல், CSS ஃபைல், ஜாஸ்பிட் அது மாதிரியே கொடுக்குறாங்க? இன்னும் உங்கள்கிட்ட அது மாதிரி கொடுக்க மாட்டாங்க. எண்ட் ஆஃப் டே ஒரு URL போட்டால் உங்களுக்கு வெப்சைட் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், if you're using any softwares like VLC Media or Notepad or Paint application or any application, நீங்க ஏதோ ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்றீங்க அப்படின்னா எண்ட் ஆஃப் டே அது ஒரு ப்ரோக்ராம் ஃபைல்ஸா கொடுப்பாங்களா, இல்ல ஒரு பேக்கேஜா பண்ணி ஒரு ஆப்பா கொடுப்பாங்களா? சி எப்படி கொடுப்பாங்க? உங்கள்கிட்ட ஒரு யூஸரா ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் ஷேர் பண்ணுவாங்களா, இல்ல ஒரு பேக்கா ஒரு ஆப் அப்ளிகேஷனை கொடுப்பாங்க உங்கள்கிட்ட? எனிவன்? They will give us application, right? Because we are working in IT. Okay, we are working in IT. நம்மளுக்கு வந்து நம்மளே ஐடியில் ஒர்க் பண்ணாலும் நம்மளுக்கும் கொஞ்சம் டெவலப்மெண்ட் நாலேஜ் இருந்தால் மட்டும் தான் அந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி எப்படி அவுட்புட் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். அப்போ எப்படி நார்மல் யூசர்ஸ்க்கு பண்ண முடியும்? ப்ரோக்ராம் ஃபைல் ஷேர் பண்ணால் எப்படி அவங்களால அதை ரன் பண்ணி அவுட்புட் பார்க்க முடியும்? அதெல்லாம் உங்களுக்கு தேவை கிடையாது. எண்ட் ஆஃப் டே அந்த அப்ளிகேஷன் அவங்க யூஸ் பண்ணும். அப்போ நீங்கள் உட்காந்து ப்ரோக்ராம் ஃபைல்ஸை ஷேர் பண்ண முடியும். என்ன பண்ணுவீங்க? அந்த ப்ரோக்ராம் ஃபைல்ஸை பேக் பண்ணுவீங்க. பேக் பண்ணி ஒரு அப்ளிகேஷனாக நீங்கள் கொடுப்பீங்க. அப்போ அது ப்ராசஸ், அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் பில்டு ப்ராசஸ் சொல்லுவாங்க. The process is called as build process. அப்ப அந்த எல்லா ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் லைக் HTML ஃபைல்ஸ், CSS ஃபைல்ஸ், JavaScript ஃபைல்ஸ், பேக்எண்ட் ஃபைல்ஸ் எல்லா ஃபைல்ஸும் பேக் பண்ணி யூ பி கெட்டிங் as a single file. ஓகே, அந்த சிங்கிள் ஃபைலா மல்டிபிள் ஃபைல்ஸ் டு சிங்கிள் ஃபைலா மாத்துறாங்க பாத்தீங்களா? அந்த ப்ராசஸ் தான் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா build process. ஓகே, you'll be having a build process. ஓகே, build process முடிஞ்சிருச்சு. ஓகே, then you need testing. பில்ட் பண்ணதுக்கு அப்புறம் வாட் they'll do, they'll start testing. டெஸ்டிங்னா என்ன? லைக் இந்த அப்ளிகேஷன் வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஒர்க் ஆகுதா அப்படின்னு they'll start doing testing. ஆமா ரைட்? ஸோ என்ன பண்ணுவாங்க? பில்ட் பண்ணியாச்சு, இப்போ அப்ளிகேஷன் டெஸ்ட் பண்ணுவாங்க. நான் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். எந்த ப்ராடக்ட்டும் மேனுஃபேக்சர் பண்ணதுக்கு அப்புறம் டைரக்டா யூசருக்கு வராது. they'll do some testing. எக்ஸாம்பிள் ஒரு கார் மேனுஃபேக்சர் பண்ணிட்டாங்க, they'll do some testing. கரெக்டாக மைலேஜ் கொடுக்குதா, கரெக்டாக அந்த நம்ம எதிர்பார்த்த ஸ்பீடு வருதா, நம்ம எதிர்பார்த்த பெர்ஃபார்மன்ஸ் வருதான்னு சொல்லிட்டு they'll do some testing. ஒருவேளை வரல அப்படின்னா they will fix it. அதே மாதிரி தான் ஒரு ப்ராடக்டும், பிஸ்கெட்ஸ் சரி, ஃபுட் ப்ராடக்ட்ஸ் சரி, என்ன எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க? ஆஃப்டர் மேனுஃபேக்சரிங் they will do testing. எதுக்கு அது டெஸ்டிங் பண்றாங்க? யூசருக்கு போறதுக்கு முன்னாடி as a யூசரா நம்ம அதை டெஸ்ட் பண்ணி பார்த்தாதான் யூசருக்கு அது கரெக்டா இருக்குமா, கரெக்டா யூசர் எந்த ஒரு ப்ராப்ளம் வராதா நம்ம ப்ராடக்ட் யூஸ் பண்ணா உங்களுக்கு தெரியும். கரெக்டா? நீங்க டேரக்டா மேனுஃபேக்சர் போய் யூசர்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட் டிஃபால்ட்டா ஏதோ ஒரு இஷ்யூ இருக்கு, ஏதோ ஒரு பக் இருக்கு அந்த ப்ராடக்ட்ல அப்படின்னா அவங்க என்ன பண்ண முடியாது. அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது அவங்க இஷ்யூ ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த இஷ்யூ ஃபேஸ் பண்ணாங்கன்னா என்ன ஆகும்? டிஃபால்ட்டா உங்க கம்பெனியோட ரெப்புடேஷன் குறையும். ஸோ they will do some lot of testings. Okay, fine. The fifth process is டெஸ்ட் பண்ணியாச்சு. டெஸ்டிங்ல நிறைய டெஸ்டிங்ஸ் இருக்கு. ஓகே, they'll do lot of testing, யூனிட் டெஸ்டிங், குவாலிட்டி அஷூரன்ஸ் டெஸ்டிங், குவாலிட்டி டெஸ்டிங், இது மாதிரி நிறைய டெஸ்டிங் பண்ணுவாங்க. ஃபைனலி வாட் they will do, they will release. டெஸ்ட் பண்ணியாச்சு, ஏதாச்சும் பக் இருந்தா, ஓகே, ஏதாச்சும் பக் இருந்துச்சு அப்படின்னா திரும்பி என்ன பண்ணுவாங்க? திரும்பி டெவலப்பர்கிட்ட கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. பக் இருந்துச்சு அப்படின்னா, பக் இல்லை, ஆல் டெஸ்ட் கேசஸ் இஸ் பாஸ்ட், எல்லாமே பாஸ் ஆயிடுச்சு, there's no zero bug அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? they will release that software. After they will deploy the software. Okay, deploy the software in a server, production server. Okay, and then deploy. Okay, so okay, அப்போ வந்து பாத்தீங்கன்னா இவ்வளோ ப்ராசஸ் இருக்கு. அப்போ வந்து பிளான் பண்ணணும், கோட் ரைட் பண்ணணும், பில்ட் பண்ணணும், டெஸ்ட் பண்ணணும், டெப்ளாய் பண்ணணும். ஓகே, அப்போ டெவலப் பண்றது ஒரு ஃபீச்சர் கிரியேட் பண்ற டெவலப் பண்ற means you will develop a code for one feature. For example, let's take Flipkart. Okay, if I take Flipkart, so Flipkart level என்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு? மொபைல் ஃபீச்சர்ஸ் இருக்கு, லாகின் ஃபீச்சர் இருக்கு, கார்ட் ஃபீச்சர் இருக்கு, பிகம் செலர் ஃபீச்சர் இருக்கு. இந்த ஒரு ஃபீச்சர்ஸும் என்ன பண்ணுவாங்க? டெவலப் பண்ணி ஓகே, they will test. இது மாதிரி நிறைய ப்ராசஸ் பண்றாங்க. ஓகே, அப்போ இது எல்லாமே மேனுவலா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, பிளானிங் மேனுவல் ப்ராசஸ், கோட்
கோட் பண்றது மேனுவல் ப்ராசஸ், பிகாஸ் டெவலப்பர் மேனுவல் தான் கோட் பண்றாங்க. ஓகே, பில்ட் பண்றது மேனுவல் ப்ராசஸாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மேனுவலாக பில்ட் பண்றாங்க, மேனுவலாக டெஸ்ட் பண்றாங்க, மேனுவலாக டெப்ளாய் பண்றாங்க அப்படின்னா வாட் ஹேப்பன்ஸ்? அப்ப ஒரு ஐடியா, ஓகே, ஒரு ஐடியா மார்க்கெட் வர்றதுக்கு என்ன ஆகும்? டிலே ஆகும். டைம் டு மார்க்கெட், ஓகே, டைம் டு மார்க்கெட் சொல்லுவாங்க, டிடிஎம். அப்ப அந்த டைம் டு மார்க்கெட்டுங்கிறது இட் வில் பி டிலேடு. am I right or not? ஓகே, கரெக்டா இல்லையா? எல்லா ஃபீச்சரும் டெவலப் பண்ணி எல்லாத்தையுமே பில்ட் பண்ணி எல்லாமே டெஸ்ட் பண்ணி ப்ரொடக்ஷனுக்கு கொண்டு வர்றது டேக்ஸ் டைம். அப்போ டிலே ஆச்சு அப்படின்னா வாட் ஹேப்பன்ஸ்? யோர் காம்படிட்டர்ஸ் மே பின், உங்கள் காம்படிட்டர்ஸ் உங்களுக்கு முன்னாடி உங்கள் ஐடியா கொண்டு வந்து பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஓலா யூபர் இருக்கு, ரெண்டு பேருமே காம்படிட்டர்ஸ். யார் வந்து ஃபீச்சர்ஸ் ஃபர்ஸ்ட் கொண்டு வராங்களோ அவங்க தான் வந்து மார்க்கெட்டில் ஃபேமஸாக இருப்பாங்க. கரெக்டா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஓலா யூபர் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஓகே, ரெண்டுமே நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ யூபர்ல ஒரு ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க, என்னன்னா யூ கேன் ஆல்சோ டிராவல் த்ரூ பைக். நீங்க ஆட்டோல டிராவல் பண்ணலாம், கார்ல டிராவல் பண்ணலாம், பைக்குங்கிற ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க வச்சுக்கோங்களேன். பட் அந்த ஆப்ஷன் ஓலால இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க என்ன பண்ணுவீங்க? யூ வில் ஜஸ்ட் uninstall the ஓலா அண்ட் யூ வில் கோ ஃபார் யூபர். ஏன்னா உங்களுக்கு ஒரு புது ஆப்ஷன் கிடைச்சிருக்கு. பிகாஸ் இப்போ நீங்க தனியா டிராவல் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா யூ டோன்ட் வாண்ட் டு டேக் ஆட்டோ, யூ கேன் கோ வித் பைக். கரெக்டா இல்லையா? பட் நம்ம ஊர்ல ஓலா யூபர்லாம் நம்பி பைக்ல போக முடியாது, அது அந்த நெக்ஸ்ட் விஷயம். பட் நான் சொல்றேன், ஓகேவா? பிகாஸ் ஒரு ஆளுக்கு ஆட்டோ போய் இட் டேக் சம் எக்ஸ்பென்ஸ், அது பைக்ல நம்ம போகலாம் அந்த மாதிரி. ஸோ அப்போ அப்படிங்கிறப்ப நீங்க ஓலா வந்து யூஸ் பண்ண கம்மி பண்ணிடுவீங்க யூபர். ஸோ அப்போ நீங்க என்ன பண்றீங்க? ஈஸியாக ஸ்விட்ச் ஆயிருங்க. எதுக்கு ஸ்விட்ச் ஆயிருங்க? ஓலால இருந்து யூபர். பட் ஓலா கம்பெனிக்கு என்ன ஆகும்? அந்த ஒரு ஃபீச்சரை டெவலப் பண்ணி உங்கள்கிட்ட கொண்டு வர ட்ரை பண்ணுவாங்க, அதுக்கு டைம் எடுக்கும். நீங்க ஈஸியா யூபருக்கு ஸ்விட்ச் ஆகிறனால உங்களுக்கு அது லாஸ் கிடையாது, பட் ஓலாக்கு அது ஒரு பெரிய லாஸ். ஆமா, ரைட் ஆர் நாட்? ஏன்னா அவங்க அந்த ஃபீச்சரை லேட்டா கொண்டு வந்தா கூட யாருமே அதை யூஸ் பண்ண மாட்டாங்க. கரெக்டா இல்லையா? யூபர் தான் நீங்க யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. கரெக்டா? ஸோ வாட் ஐம் கமிங் டு இஸ் டைம் டு மார்க்கெட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, டைம் டு இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ அப்படிங்கிறப்ப தே ஓகே தே இன்வால்வ், ஓகே, தே ப்ராட், ஓகே, அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா டெவாப்ஸ்ங்கிற ஒரு கல்ச்சரை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஓகே, டெவாப்ஸ்ங்கிற ஒரு கல்ச்சரை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அப்படி டெவாப்ஸ்ங்கிற கல்ச்சரை வந்து இந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணனால என்ன ஆயிடுச்சு? டைம் டு மார்க்கெட் ரேப்பிடா ஃபாஸ்ட் ஆயிடுச்சு. டைம் டு மார்க்கெட்டுங்கிறது ஃபாஸ்ட் ஆயிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், டெவலப்பர் ஏன் ஸ்லோ ஆகுதுன்னு கேட்பீங்க. இது ஸ்லோ ஆகுது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா சிம்பிள். டெவலப்பர் டெவலப் பண்றாரு, ஃபைன். டெவலப் பண்ணி ஒரு நைட்டு ஒரு 2 o'clock கோட் புஷ் பண்றாரு அப்படின்னா அப்ப அடுத்த நாள் காலையில தான் என்ன பண்ணுவாங்க? ஆப்ரேஷன் டீமோ இல்லை வேற டீமோ கோட் எடுத்து பில்ட் பண்ணுவாங்க. பில்ட் பண்ணி முடிச்சுட்டாங்க. பில்ட் பண்ணி டெஸ்டிங் டீம் மூவ் பண்றாங்க. டெஸ்டிங் டீம் அந்த டைம்ல இருந்தால் மட்டும்தான் அவங்க அதை டெஸ்ட் பண்ணி முடிப்பாங்க. ஒரு டெஸ்டிங் டீமுக்கு அந்த ஷிஃப்ட் இல்லைன்னா அங்கே டிலே ஆகுது. சரி, டெஸ்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க, டெப்ளாய் பண்ணணும். டெப்ளாய் பண்ண என்ன பண்ணும்? அங்கேயும் சர்வர்ஸ் கிரியேட் பண்ணும், அங்கேயும் சர்வர்ஸ் கிரியேட் பண்ணி டெப்ளாய் பண்ணும். டெஸ்டிங்கும் நீங்க என்ன பண்ணும்? சர்வர்ஸ் கிரியேட் பண்ணி, ஓகே, யூ வில் பி கிரியேட்டிங் த சர்வர்ஸ் அண்ட் தென் ஒன்லி யூ வில் பி டெஸ்டிங், டூ த டெஸ்டிங்ஸ். அப்போ அங்கேயும் டைம் எடுக்கும். அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா டெவாப்ஸ் டூல்ஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டெவலப்பர் கோட் எழுதிட்டாரு, ஃபைன், இட்ஸ் மேனுவல் ப்ராசஸ், ஃபைன். டெவலப் எழுதி நைட் 1 மணிக்கு அவர் கோடை புஷ் பண்ண கூட கிட்டப்ல, நைட் 1 மணிக்கு கோடை அவர் கிட்டப்ல புஷ் பண்ண கூட வாட் ஹேப்பன்ஸ்? we have DevOps tool like மேவின்னு ஒரு டூல் இருக்கு. அந்த டூல் யூஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா அது பில்ட் பண்ணும். நைட் 1 மணிக்கு அது ஆட்டோமேட்டிக்கா பில்ட் பண்ணும். பில்ட் பண்ணி 2 மணிக்கு என்ன பண்ணுவோம்? ஆட்டோமேட்டிக்கா டெஸ்ட் பண்ணும். பிகாஸ் டெஸ்டிங் இன்ஜினியர் என்ன பண்ணுவாங்க? டெஸ்ட் கேஸ் எழுதி கொடுத்துருவாங்க. இதான்ப்பா ப்ரோக்ராம், இந்த அப்ளிகேஷனுக்கு இதான் ப்ரோக்ராம், நான் சரியில்லை டெஸ்ட் கேஸ் எழுதி வச்சிருக்கேன், உனக்கு எப்போ வேணுமோ அதை ரன் பண்ணி டெஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிடுவாங்க டெஸ்ட் இன்ஜினியர். நம்ம என்ன பண்ணிக்கலாம்? அது வந்து நம்ம வந்து ஆட்டோமேட் பண்ணிக்கலாம். எப்படி பில்ட் பண்ணதுக்கு ஆட்டோமேட்டிக்கா டெஸ்ட் ஆகிற மாதிரி அந்த ப்ரோக்ராம் மூலியமா நம்ம ஆட்டோமேட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா நம்ம பண்ணிக்கலாம். அப்போ ஆட்டோமேட்டிக்கா சர்வர் கிரியேட் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா டெஸ்டிங் பண்ணிக்கலாம் யூசிங் DevOps tools. ஆட்டோமேட்டிக்கா நம்ம டெப்ளாய் பண்ணிக்கலாம். So we have lot of DevOps tools for example, for build we have maybe, for testing we have Selenium, for deploying we have to create automatic servers, we have Terraform. Automatic server create பண்றதுக்கு we have Terraform. So இது மாதிரி we have a lot of DevOps tools. So அந்த DevOps tools யூஸ் பண்ணி we can go to market, time to market. ஓகே, இது ஓகே, இதுல வந்து இதுக்கு டாக்கருக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கம்மியா. ஓகே, இப்போ நான் என்ன சொன்னேன்? நார்மலா டெஸ்டிங் பண்றாங்களா? அப்ப டெஸ்டிங் பண்ணும்போது என்ன சொன்னேன்? they will be creating server.
எப்படி சர்வர் கிரியேட் பண்ணாங்க? ஓகே, ஃபர்ஸ்ட் வில் கிரியேட் அ சர்வர். ஓகே ஓகே, சர்வர் கிரியேட் பண்றாங்க. ஓகே, அந்த சர்வர் கிரியேட் பண்ணி அதில் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணும். கரெக்டாக லினக்ஸ் ஓஎஸோ இல்லை விண்டோஸ் ஓஎஸோ அவங்க அதில் இன்ஸ்டால் பண்ணணும். ஒரு மிஷின் எடுத்து அந்த மிஷினில் அவங்க என்ன பண்ணணும், லினக்ஸ் ஓஎஸோ விண்டோஸ் ஓஎஸோ இன்ஸ்டால் பண்ணணும். பண்ணால் மட்டும் போதுமா? என்ன பண்ணணும் நெக்ஸ்ட்டு? என்னோட ப்ரோக்ராம், என்னோட அப்ளிகேஷன் எது யூஸ் பண்ணி பில்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ரியாக்ட் ஜேஎஸ். ஃப்ரண்ட் எண்டில் ரியாக்ட் ஜேஎஸ் யூஸ் பண்ணுறாங்க, பேக் எண்டில் பைத்தான் யூஸ் பண்ணுறாங்க. லெட்ஸ் கன்சிடர் என் ஃப்ரண்ட் எண்ட் யூஸ் ரியாக்ட், பேக் எண்டில் பைத்தான். அப்போ என்ன பண்ணும், இந்த ரியாக்ட் ஜேஎஸ் பைத்தானை இதை இன்ஸ்டால் பண்ணணும். நம்ம ரைட். அதுக்கப்புறம் என்ன பண்ணும், என்னோட கோட் எடுத்து வந்து இது மேலே ரன் பண்ண முடியும். இந்த டாப் ஆஃப் ரியாக்ட் அண்ட் பைத்தான்லேயே ரன் பண்ணும். அப்போ நான் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஒரு சர்வர் கிரியேட் பண்ணோம், அதில் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணோம். ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் என்னோட அப்ளிகேஷன் till 8 o'clock. Till 8 o'clock. Okay, till 8 o'clock. Okay, so they have to install Python. They have to install React.js. After that only they will deploy the code. After that only they will deploy the code. அதுக்கு மேலே கோட் ரன் பண்ண முடியும். இப்போ நீங்கள் React.js பைத்தான்னா your code will not be running. ஸோ அப்போ வந்து உங்கள் கோட் வந்து இந்த React.js பைத்தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு. அப்போ என்ன பண்ணும், மேனுவலாக சர்வர் கிரியேட் பண்ணி, ஓகே மேனுவலாக ஓஎஸ் இன்ஸ்டால், ஓகே ஓஎஸ்ல மேனுவலாக இன்ஸ்டால் பண்ணுவோம். ஓஎஸ் மேனுவல் இன்ஸ்டால் பண்ணி அது மேலே இந்த பேக்கேஜஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணி அது மேலே உங்கள் கோடு டெப்ளாய் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் டெஸ்டிங் ஃப்ரேம் ஒர்க்ஸ், என்ன டெஸ்டிங் ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணுறீங்க, யூசிங் செலினியம், அதை இன்ஸ்டால் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் டெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? அப்போ ஒரு வாட்டி நீங்கள் டெஸ்ட் ரன் பண்ணும்போது, டெஸ்ட் கேஸ் ரன் பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வாட்டி டெஸ்ட் கேஸ் ரன் பண்ணிட்டீங்க, ஏதோ ஒரு பக் இருக்கு, டெவலப்பர் ஃபிக்ஸ் பண்ணுறாரு அப்படின்னா திரும்பி நீங்கள் ஒரு சர்வர் கிரியேட் பண்ணி அதில் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணி திரும்பி ஃபர்ஸ்ட்லேருந்து நீங்கள் என்ன பண்ணணும், டெஸ்ட் பண்ணணும். அதே மிஷின் யூஸ் பண்ண மாட்டீங்க. ஓகே, உங்கள் டெவலப்பர் ஏதாச்சும் ஒரு பக்கை ஃபிக்ஸ் பண்ணுறாரு அப்படின்னா அதே மிஷினில் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்க மாட்டீங்க. யூ பி டெஸ்டிங் இன் டிஃப்ரெண்ட் சர்வர்ஸ். அப்போ எவ்வளோ அப்படின்னா ஒரு 100 வாட்டி நீங்கள் டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா 100 வாட்டி நீங்கள் சர்வர்ஸ் கிரியேட் பண்ணணும். அப்போ இங்கே என்ன ஒரு டிஃபிகல்ட் அப்படின்னா ஒரு சர்வர் நீங்கள் லான்ச் பண்ணப்ப ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணணும். ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் 30 to 1 hour எடுக்கும். கரெக்டாக நீங்கள் ஒரு லினக்ஸ் ஓஎஸ் வந்து ஒரு சர்வர் இன்ஸ்டால் பண்ணுறதுனாலே 30 to 1 hour எடுக்கும். சரி, அது ஒரு 30 to 1 hour எடுக்குது, ஓகே ஃபைன். அதுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணணும், பைத்தான் இன்ஸ்டால் பண்ணணும், React.js இன்ஸ்டால் பண்ணணும், அதுக்கப்புறம் அந்த கோட் எடுத்துகிட்டு வந்து அது போடணும். அப்போ வெதர் இட் டேக்ஸ் டைம் ஆர் நாட், இட்ஸ் டேக் டைம். கரெக்டா? அப்போ வந்து ஒரு 100 வாட்டி நீங்கள் டெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 100 வாட்டி இது பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? இட் டேக்ஸ் மோர் டைம். அதே மாதிரி தான் இப்போ வந்து நீங்கள் ஓகே ஐ திங்க் at the end of the session we'll be sending. Okay, fine. So what I'm coming to say is அப்போ வந்து நீங்கள் வந்து இட் டேக்ஸ் டைம். ஓகேவா? அப்போ வந்து ஒரு 100 வாட்டி டெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா யூ ஹேவ் டு 100 times you have to create a server. அப்போ 100 times நீங்கள் OS இன்ஸ்டால் பண்ணி it takes 30 to 1 hour. Then you have to install Python, React.js, then you have to deploy the code on it, and then you have to install testing framework. இவ்வளோ ப்ராசஸ் இருக்கு. அதே மாதிரி தான் டெப்ளாய் பண்ண போகிறோம். அங்கேயும் நீங்கள் சர்வர் கிரியேட் பண்ணணும், அங்கேயும் நீங்கள் பைத்தானை இன்ஸ்டால் பண்ணணும், அங்கேயும் React.js இன்ஸ்டால் பண்ணணும், அங்கேயும் நீங்கள் கோட் பண்ணணும். அப்போ அங்கேயும் டைம் எடுக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது நம்ம வந்து அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இது நம்ம ஆட்டோமேட் பண்ணலாம். நீங்கள் என்ன சொல்லுவீங்க, இது ஆட்டோமேட் பண்ணலாம் சொல்லுவீங்க. சரி, ஓகே, எப்படி ஆட்டோமேட் பண்ணுவீங்க? ஏதோ ஒரு பைத்தான் ப்ரோக்ராம் எழுதுவீங்க. அந்த பைத்தான் ப்ரோக்ராம் என்ன பண்ணும், ஒரு சர்வரை கிரியேட் பண்ணுது. சரி, ஓகே, அதில் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ண கண்டிப்பாக அது ஆட்டோமேட் பண்ண முடியாது. இன்ஸ்டாலேஷன் ஆட்டோமேட் பண்ண முடியாது. பிகாஸ் ஓஎஸ் இன்ஸ்டாலேஷன் என்ன, நம்ம மேனுவல் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணணும், ஆட்டோமேட் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணணும். ஓஎஸ் இன்ஸ்டால் ஆக இட் டேக்ஸ் டைம். அந்த ஓஎஸ் வந்து உங்களோட சர்வரில் இன்ஸ்டால் இட் டேக்ஸ் டைம். ஆமாம், ரைட்? ஸோ அப்படிங்கிறப்ப இட் கேனாட் ஆட்டோமேட் பண்ணாலும் வேஸ்ட் தான். ஏன், ஃபர்ஸ்ட் சர்வர் கிரியேட் ஆயிடுச்சு, ஆட்டோமேட் பண்ணி சர்வர் கிரியேட் பண்ணிட்டீங்க. ஓகே, ஓஎஸ் இன்ஸ்டால் ஆக டைம் எடுக்கும், அதை வந்து நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், அந்த பைத்தான் ப்ரோக்ராம் உங்களை பைத்தான் இன்ஸ்டால் பண்ணும். அப்போ அதுக்கும் வெயிட் பண்ணும் பைத்தான் இன்ஸ்டால் பண்ணுற வரைக்கும். அதுக்கப்புறம் உங்களோட ஆட்டோமேஷன் என்ன பண்ணும், ரியாக்ட் ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் பண்ணும், அதுக்கு இன்ஸ்டால் எடுக்க டைம் எடுக்கும், கோட் எடுத்து டெப்ளாய் பண்ணும், இட்ஸ் டேக் டைம்ஸ். ஸோ இதை சால்வ் பண்ண தான் டாக்கர். ஓகே, இதை சால்வ் பண்ண தான் வி ஹேவ் டாக்கர். இதுக்கு மட்டும் இல்லை, தேர் லாட் ஆஃப் ஃபீச்சர்ஸ், பட் மேஜர் இதுதான் டாக்கர்.
ஸோ டாக்கர் யூஸ் பண்ணி இந்த இஷ்யூவை நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கூகுளில் பிக் கம்பெனிஸில் டெய்லி தி கிரியேட் லாட் ஆஃப் சர்வர்ஸ். daily they provision lot of source, lot of time they install OS for testing, for deployment, for build process எல்லாத்துக்கும் அது பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இது ஒரு மேனுவலா இருந்துச்சு அப்படின்னா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். மேனுவல் மீன்ஸ் இது ஓஎஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு உட்காந்தா இட்ஸ் டேக் மோர் டைம். அப்ப இது மாதிரி டைம் எடுக்குது டெஸ்ட் பண்றதுக்கு. இந்த ஓஎஸ் இன்ஸ்டாலேஷன், இந்த லைப்ரரி இன்ஸ்டாலேஷனுக்கே டைம் எடுக்குது அப்படின்னா மார்க்கெட்டுக்கு எப்படி நீங்க டைமுக்கு போவீங்க? இட்ஸ் நாட் fair, right? Okay, அப்போ வந்து it should be solved. So using Docker you can solve this. Okay, அப்போ Docker யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம் பண்ணலாம்? Okay, you can create. Okay, உங்களுக்கு வந்து ஒரு லினக்ஸ் மிஷின் வேணுமா? within a second you can create a Linux machine. If you want to create a Mac OS, you can create a Mac. Any Linux, you can use help of Docker, we can create less than a second. Okay, அப்ப Docker யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்? நீங்க ஒரு மிஷினை less than a second நீங்க கிரியேட் பண்ண முடியும். இன்ட்ரெஸ்டிங் இருக்கா? Docker யூஸ் பண்ணி நம்ம within a second you can create a machine. அப்ப அதுல வந்து என்ன இருக்கும்? OS இருக்கும். நீங்க உட்காந்து OS இன்ஸ்டால் பண்ண தேவையில்ல. OS உடைய உங்களுக்கு வரும். Okay, clear? Use help of Docker, you can do it. Okay, I'll show the Docker website. அப்ப நீங்க OS இன்ஸ்டால் இருக்க டைம் எடுக்குது, அந்த பைத்தான் இன்ஸ்டால் பண்ண டைம் எடுக்குது, இதெல்லாம் சால்வ் பண்ணதான் டாக்கர். உங்க டாக்கர் என்ன பண்ணும்? லெஸ் தேன் செகண்ட் ஒரு மிஷினை கிரியேட் பண்ணிடும். அதுல டிஃபால்ட்டா என்ன இருக்கும்? உங்களுக்கு அந்த ஓஎஸ் இன்ஸ்டால் ஆகிருக்கும். வித்தின் அ செகண்ட் அந்த ஓஎஸ் கூட உங்களோட பைத்தான் ரியாக்ட் ஜஸ்ட்னா இன்ஸ்டால் பண்ணி கொண்டு வர முடியும் ஹெல்ப் ஆஃப் டாக்கர். ஓகே, ஸோ அதான் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டெவலப். ஓகே, ஜஸ்ட் டெவலப் ஃபாஸ்டர், ரன் எனிவேர். டெவலப் ஃபாஸ்டர், ரன் எனிவேர். ஓகே, அப்போனா நீங்கள் ஃபாஸ்ட்டாக டெவலப் பண்ணிட்டு அந்த மிஷினை எந்த என்வரான்மெண்ட்ல வேணால் ரன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் டெவலப்மெண்ட், ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டெஸ்ட் பண்ணுறீங்க சொன்னோம். அப்போ டெஸ்டிங் என்ன பண்ணுவீங்க? ஒரு சர்வரை ஆன் பண்ணுவீங்க. இப்போ அதில் ஓஎஸ்லாம் இன்ஸ்டால் பண்ண தேவையில்ல. நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? டாக்கர் யூஸ் பண்ணி ஒரு டாக்கர் கண்டெய்னர் வித்தின் அ செகண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த ஓஎஸ்ல இந்த சர்வரில் வித்தின் அ செகண்ட் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? ஒரு டாக்கர் கண்டெய்னர் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த டாக்கர் கண்டெய்னர் என்ன இருக்கும் அப்படின்னா டிஃபால்ட்டா என்ன ஓஎஸ் வேணுமோ அந்த ஓஎஸ் அதில் இருக்கும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் பவர் ஆஃப் டாக்கர். ஓகே, அப்போ உங்களுக்கு எவ்வளோ டெஸ்டிங் சர்வரில் உங்களுக்கு அந்த லினக்ஸ் ஓஎஸோ ஆர் எனி ஓஎஸ் இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஜஸ்ட் கிரியேட் அ டாக்கர் கண்டெய்னர். ஓகே, எவ்வளோ கண்டெய்னர் வேணால் கிரியேட் பண்ணி அந்த ஒரு கண்டெய்னர் எவ்வளோ மீன்ஸ் 100 வாட்டி டெஸ்ட் பண்ணுறீங்கன்னா 100 கண்டெய்னர் கிரியேட் பண்ணி 100 கண்டெய்னர் வந்து டெஸ்ட் பண்ணிக்கலாம். தட்ஸ் ஆல். Okay, so run anywhere. Okay, so these are the companies. Okay, nowadays lot of companies using Docker. Okay, see, all companies Docker use பண்ணாங்க. See, trusted by developers and trusted by Fortune 100 companies. Top companies are also using Docker. Okay, fine. So அப்போ வந்து டாக்கர் எந்தெந்த இடத்துலலாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னா டெவலப்பர் யூசிங் டாக்கர். ஓகே, நம்ம டெவலப் பண்ணி அவுட்புட்டை பார்க்கணும், அப்ளிகேஷனோட அவுட்புட் பார்க்கணும் அப்படின்னா they will be using Docker. Testing team is using Docker. ஆல்ரெடி இப்போ சொன்ன மாதிரி அந்த பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ப்ரொடக்ஷன்ல போய் நம்ம அப்ளிகேஷன் டெப்ளாய் பண்றதுக்கு டாக்கர் யூஸ் பண்றாங்க. Machine learning engineers are using Docker to deploy ML model or see the output of ML model. Okay, data ops. Okay, data engineering Docker is part of it. If you are from cyber security, they also use Docker. So every part of industry using Docker. Clear? Okay, அப்ப நம்ம practically Docker யூஸ் பண்ணி within less than second எப்படி ஒரு மிஷினை கிரியேட் பண்ணலாம் பார்க்கலாம் with the OS. டிஃபால்ட்டா OS வரும். உங்களுக்கு என்ன OS வரும்? Ubuntu OS ஆர் Amazon Linux.
default உங்களுக்கு என்ன voice இருக்குமோ அந்த voice வரும். You don't want to install that voice. Okay, clear? If clear, just drop clear. We can move. Clear? Okay, what about others? Clear? Yeah, Syed, I will be teaching you. Okay, Docker content needs to be deployed in server. Yeah, right. But different OS present in a server, how it's managed. Okay, Docker is supported in Windows, Linux, Mac OS. ஓகேவா? ஸோ அதனால உங்களுக்கு அந்த எந்த ப்ராப்ளம் வராது. நீங்கள் டாக்கர் எதில் வேணால் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே, ஐ வில் டீச் யூ. பட் நம்ம ஷார்ட்டாக சொல்கிறேன். உங்களுக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஒரு பேஸ் வாய்ஸ் எடுத்துப்பீங்க. ஓகே, நான் ரியல் டைமாக நான் சொல்கிறேன். ஜஸ்ட் லிசன். நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஓகே இப்படியே எடுத்துக்கலாம். ஒரு நமக்கு ஒரு மிஷின் வேணும், ஒரு சர்வர், ஒரு மிஷின். அந்த மிஷினில் நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, மேனுவல் ஆஸ் யூஷுவல் என்ன வாய்ஸ் வேணுமோ நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். If you need Windows, you can install Windows. If you need Linux, you can install Linux. If you need Mac OS, you can install Mac OS. So this is called as base OS. Okay, this is called as base OS. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, we are going to use Linux, Amazon Linux. We are going to use AWS, Amazon Linux. நம்ம இன்ஸ்டால் பண்ண போறோம். Amazon Linux இந்த பேஸ் OS இன்ஸ்டால் பண்ணிடும். அப்போ இது ஒரு மிஷின், இது ஒரு சர்வராக கன்சிடர் பண்ணலாமா, இது ஒரு மிஷினாக கன்சிடர் பண்ணலாமா? ஏன்னா வாய்ஸ் வந்துருச்சு, இது ஒரு மிஷினாக கன்சிடர் பண்ணலாம். இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண போறோம்னா, டாக்கரை இன்ஸ்டால் பண்ண போறோம். டாக்கர் சாஃப்ட்வேர், தட் இஸ் கால்ட் டாக்கர் சாஃப்ட்வேர் சொல்ல மாட்டாங்க, டாக்கர் இன்ஜின். ஓகே, அண்ட் அப்படியே இட்ஸ் டாக்கர் சாஃப்ட்வேர். அந்த டாக்கர் சாஃப்ட்வேர் நம்ம டவுன்லோட் பண்ண போறோம். டவுன்லோட் பண்ணியாச்சா? சூப்பர். இப்போ நான் சொல்லணும், டெஸ்டிங் டீம் என்ன பண்ணுவாங்க, நிறைய சர்வர்ஸ் அவங்களுக்கு தேவைப்படும். எதுக்கு? ஒரு வாட்டி அவங்க டெஸ்ட் பண்ணும்போது புது சர்வர் யூஸ் பண்ணுவாங்க. கரெக்டா? இப்போ இது மறந்துடுங்க. ரியல் டைம்ல எப்படி பண்ணுவாங்க? ஃபர்ஸ்ட் வாட்டி டெஸ்ட் பண்ண போறாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க? புதுசாக ஒரு சர்வர் கிரியேட் பண்ணுவாங்க. ஓகே, புதுசாக ஒரு சர்வர் கிரியேட் பண்ணுவாங்க. அதுல என்ன பண்ணுவாங்க? ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுவாங்க. ஓகே, ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க? அப்புறம் டைம் எடுக்கும் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணாங்க. ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? பேக்கேஜ் பைத்தான் ரியாக்ட்.js இன்ஸ்டால் பண்ணுவாங்க. ஆமா ரைட்? ஃபைன். இப்போ திரும்பி அவங்க டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா, இந்த மிஷினை டெர்மினேட் பண்ணிடுவாங்க. இந்த மிஷின் என்ன பண்ணுவாங்க? இந்த மிஷினை யூஸ் பண்ண மாட்டாங்க. திரும்பி அவங்க டெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா, புதுசா இன்னொரு சர்வர் கிரியேட் பண்ணுவாங்க. திரும்பி அதில் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணணும். இட் டேக்ஸ் டைம், ரைட்? திரும்பி அதில் என்ன பண்ணணும்? பைத்தான் ரியாக்ட்.js இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கப்புறம் டெஸ்டிங் ஃபார்முக்கு இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ண முடியும். இது மாதிரி ஒரு ரோட்டிங் பண்ணும்போது புது சர்வர் கிரியேட் பண்றாங்க. பட் இங்க பாத்தீங்க அப்படின்னா, ஒன் டைம் அமேசான் லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ணியாச்சா? லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. மேலே டாக்கர் இன்ஜின் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ இந்த டாக்கர் இன்ஜினுக்கும் இந்த பேஸ் OSக்கும் சம்மந்தமே கிடையாது. நீங்க இங்க என்ன வேணா யூஸ் பண்ணிக்கலாம். லினக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், விண்டோஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஓகே, இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த டாக்கர் இன்ஜின் மூலமா வில் கிரியேட் அ கண்டெய்னர். கண்டெய்னர்னா என்ன? அப்படியே அது ஒரு சின்ன வர்ச்சுவல் மிஷின் மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு ஓஎஸ் வச்சுக்கோங்க. வில் பி கிரியேட்டிங் டாக்கர் கண்டெய்னர். உங்களுக்கு டெஸ்டிங் இன்ஜின் என்ன பண்ணுவாரு? ஃபர்ஸ்ட் வாட்டி டெஸ்ட் பண்ணுவாரு. அப்போ டெஸ்ட் பண்ணும்போது அவர் உபுண்டு லினக்ஸ்ல டெஸ்ட் பண்ணார் அப்படின்னா, அவங்க என்ன பண்ணிக்கலாம்? வித்தின் a செகண்ட் யூ கேன் கிரியேட் அ டாக்கர் கண்டெய்னர். அந்த கண்டெய்னரை அவர் கிரியேட் பண்ணும்போது, டவுன்லோட் பண்ணும்போது, இல்லை கிரியேட் பண்ணும்போது டிஃபால்ட்டாக உபுண்டோட வரும். இஃப் யூ சூஸ் உபுண்டு, இட் வில் கம் வித் உபுண்டு லினக்ஸ். வித்தின் a செகண்ட் அவர் ஒரு மிஷின் கிரியேட் பண்ணாரு. அதில் டிஃபால்ட்டாக என்ன இருக்கு? உபுண்டு இருக்கு. பிளஸ் டிஃபால்ட்டாக என்ன ஆகும்? பைத்தானோட வரும். அதெல்லாம் எப்படி சொல்றேன்? டிஃபால்ட் என்ன வரும்? பைத்தானோட வரும். உபுண்டு ஓஎஸோட மட்டும் வராது. டிஃபால்ட் என்ன? ஓகே, ஓகே, உபுண்டு, பைத்தான், React.js, ஃபைனலா அந்த கோட், டெவலப் அந்த கோட்.
இது எல்லாமே அந்த கண்டெய்னர்ல டிஃபால்ட்டா வந்துடும். எப்படி நான் சொல்றேன்? ஓகே, எப்படி நான் சொல்றேன் வந்துருச்சா? நீங்க இந்த கண்டெய்னர் வித்தின் செகண்ட்குள்ள கிரியேட் பண்ணிடுவீங்க. அதுக்குள்ள என்ன வரும்? டிஃபால்ட்டா உபுண்டு வந்துடும், பைத்தான் வந்துடும், உபுண்டு ஓஎஸ் இருக்கும், ஓஎஸ் வந்துச்சு. அதுக்கு மேல பைத்தான் இன்ஸ்டால் ஆகிருக்கும், ரியாக்ட் ஜேஎஸ் இன்ஸ்டால் ஆகிருக்கும், உங்களுக்கு கோடும் வந்துடும். இப்போ என்ன பண்ணலாம்? நீங்க டேரக்டா டெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, டெஸ்ட் பண்ணி முடிச்சு திரும்பி நீங்க டெஸ்ட் பண்ண அப்புறம் என்ன பண்ணலாம்? இந்த கண்டெய்னரை டெலீட் பண்ணிடலாம். டெலீட் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக இன்னொரு கண்டெய்னர் வித்தின் செகண்ட் நீங்கள் கிரியேட் பண்ணிடலாம். அப்போ அந்த கண்டெய்னர் கிரியேட் பண்ணும்போது கூட என்ன வரும்? அதில் டிஃபால்ட்டாக ஓஎஸ் வந்திருக்கும், டிஃபால்ட்டாக பைத்தான் வந்திருக்கும், ரியாக்டர் இருக்கும், டிஃபால்ட்டாக உங்களுக்கு கோட் இருக்கும். யூ கேன் ஸ்டார்ட் டெஸ்டிங். இதுவும் வேணாம், புது மிஷினில் டெஸ்ட் பண்ணால் இதை டெலிட் இந்த கண்டெய்னர் டெலிட் பண்ணிட்டு புது கண்டெய்னர் கிரியேட் பண்ணிக்கலாம். வித்தின் செகண்ட் இட் கிரியேட். கேன் ஸ்டார்ட் டெஸ்டிங். கிளியர்? கேஸ் ஆகி புரிஞ்சிச்சா? திஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். புரியுதா? ஸோ அப்போ உங்க பேஸ் மிஷினுக்கும் பேஸ் ஓஎஸ்க்கும் இதுக்கு சம்மந்தம் கிடையாது. கிளியர்? எவ்ரிவன் கிளியர்? ஓகேவா? இப்போ விஷுவலா கிராஃபிக்கலா நான் ரியல் டைம்ல பண்ணி காமிக்கிறேன். பட் கிராஃபிக்கலா அப்படியே யோசிங்க. கிராஃபிக்கலா. பட் ஆல் டெஸ்ட் வில் பி இன் உபுண்டு, ரைட்? ஓகே, ஆல்ரெடி டெஸ்ட் பண்ண சொல்றீங்களா பிரதீப்? ஆல்ரெடி டெஸ்ட் பண்ண சொல்றீங்களா பிரதீப்? ஆல்ரெடி டெஸ்ட் பண்ணலாம் அந்த உபுண்டு தான் இப்போ புதுசாக எதுக்கு கிரியேட் பண்ணாதுன்னு கேட்குறீங்களா? No, it's your wish. And the default distribution you can choose. Whether you want to use Ubuntu, whether you want to use Red Hat, whether you want to use CentOS, you can choose. அது நான் எக்ஸாம்பிள் நான் உபுண்டுன்னு சொல்றேன், பட் யூ கேன் சூஸ் தட் ஓஎஸ். அந்த ஓஎஸ் என்ன வரும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். கிளியர்? ரைட்? எவ்ரிவன் இஸ் கிளியர்? ஃபைன். ஓகே, எவ்ரிவன் ஹேவ் AWS. ஓகே, எல்லாருமே லினக்ஸ் கமெண்ட்ஸ் வெதர் எவ்ரிவன் வாட்ச் தட் லினக்ஸ் வீடியோ பார்த்துருக்கீங்களா? லினக்ஸ் வீடியோ how many of you watch that Linux video? Because நம்ம டாக்கர் ப்ராக்டிஸ் பண்ணும்போது end of day we should know some Linux commands. How many of them know Linux commands? Just drop yes on chat. What about others? Okay, basic is enough. Basic like ls command, mkdir command, basic commands is enough. Okay, fine. How many of them account in AWS? How many of them have account in AWS? Everyone have account in AWS? Okay. ஸோ அப்போ எண்ட் ஆஃப் டே உங்கள் ஓஎஸ் எதுலலாம் இன்ஸ்டால் பண்ணலாம்? பேர் மெட்டலில் இன்ஸ்டால் பண்ணலாம் மாதிரி. ஓகே, யூ கேன் இன்ஸ்டால் ஓஎஸ் இன் யுவர் பேர் மெட்டல். ஓகே, பேர் மெட்டல்லாம் எடுத்துக்கோம். பேர் மெட்டல் உங்களோட லேப்டாப், உங்களோட ஃபிசிக்கல் லேப்டாப், ஃபிசிக்கல் பிசி, கம்ப்யூட்டர்ஸ்லாம் பேர் மெட்டல் சொல்லுவாங்க. அப்போ அதில் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ண முடியுமா? ஃபிசிக்கல் சர்வர். ஓகே, அப்போ பேர் மெட்டலில் உங்களால் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ண முடியும். சூப்பர். செகண்ட் ஆப்ஷன் வர்ச்சுவலைசேஷன். நீங்கள் என்ன பண்ணலாம்? பேர் மெட்டலில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? பேர் மெட்டலில் நீங்கள் ஒரு வர்ச்சுவலைசேஷன் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி லைக் வர்ச்சுவல் பாக்ஸ், VMware அது மாதிரி வர்ச்சுவலைசேஷன் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம்? அதுக்குள்ளேயும் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணலாம், ரைட்? வர்ச்சுவலைசேஷன் யூஸ் பண்ணி நீங்கள் ஓஎஸ் அதுக்குள்ளே இன்ஸ்டால் பண்ண முடியுமா ஓஎஸ்? எஸ். தேர்ட் ஆப்ஷன் cloud, AWS cloud. Oh, sorry, cloud. End of the AWS or Azure, AWS or Azure or Google Cloud. அதுலேயும் போய் என்ன பண்ணலாம்? நீங்கள் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணலாமா? ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாமா? அதே மாதிரி டாக்கர் யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்ணி அதுலேயும் ஓஎஸ் இருக்கும். ஸோ அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இட்ஸ் யுவர் விஷ் whether you have to use OS in a bare metal, whether you have to use OS in a virtualization, or whether you want to use OS in a cloud or in container. Clear? Docker container create பண்ணி அதில் OS யூஸ் பண்ண போறீங்க. It's your wish. Now industry is using this option, containerization. Clear? Okay, fine. I'm going to, everyone have AWS account. If not,
create a AWS account. Okay, so I'm going to use AWS account. Okay, நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா AWS account login பண்ணி Surinder, I'll just use your account, Surinder. Okay. Surinder, can you say the MFA code? Okay. Now what I'm going to do is, yeah, I'm going to create a, install a OS in cloud. That's my cloud or AWS cloud. Now OS install பண்ண போறேன் using EC2 instance. Using EC2 instance, I'm going to install Amazon Linux. அப்படி சொன்ன மாதிரி Amazon Linux install பண்ணுறேன். இந்த Amazon Linux மேலே என்ன பண்ண போறேன், நான் Docker install பண்ண போறேன். Docker install பண்ண போறேன். Okay, clear? So how many of them have Amazon account? How many of them have Amazon account? If not, drop no, first drop is. Surya, can you say the MFA code? No. Okay, then you can create Amazon AWS account. It's free only. Okay, you can create a AWS account. It's free only. How to create AWS account? My team will help. Okay, and team on the video share பண்ணுவாங்க. And the video பார்த்து what you can do. Okay, just a minute. Sorry. Yeah, sorry, can you give me MFA code now? In this code box. Yeah, thank you. It's okay. Fine. Okay. Yes, when it's working. So every account create பண்ணா is easy to create account. Okay. Just my team will share a video. Okay. By using that, you create a AWS account. Fine. And then after creating AWS account, while creating AWS account, it will ask for verification. On the verification, it asks for your card details. So you can trust and give your card details. எதுக்கு அந்த card details அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, என்ன அப்படி நீங்க கார்டு டீடைல்ஸ் போது உங்க அக்கௌண்ட்ல இருந்து ஒரு ₹2 எடுத்துருவாங்க. ₹2 எடுத்து டேக் $1 எடுத்து திருப்பி உங்களுக்கு டெபிட் பண்ணிடுவாங்க. எதுக்கு அந்த வெரிஃபிகேஷன் அப்படின்னா, AWS கிளவுடுங்கிறது ஒரு பவர்ஃபுல் பிளாட்ஃபார்ம். யூ கேன் கிரியேட் a lot of servers, நெட்வொர்க், செக்யூரிட்டி எல்லாமே அதில் பண்ண முடியும். அப்படிங்கிறப்ப நீங்கள் ஒரு ஃபேக் டீடைல்ஸ் யூஸ் பண்ணி கண்டிப்பாக மெயில், பாஸ்வேர்ட், யுவர் டீடைல்ஸ் எல்லாமே ஃபேக்காக கொடுத்து நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறீங்கன்னு சொல்லலாம். அண்ட் அப்படியே நீங்கள் மிஸ்யூஸ் பண்ணுறீங்க, ஏதோ ஒரு பேட் மிஸ்யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இஃப் யூஆர் மிஸ்யூசிங் தட், வாட் ஹேப்பன்ஸ்? நீங்கள் மிஸ்யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன ஆகும்? they want to find you. கரெக்டா? லைக் வந்து நீங்கள் இப்போ AWS அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா, கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு கார்டு வெரிஃபிகேஷன் கேட்கும். ஃபைன். இப்போ ஒரு அந்த கார்டு வெரிஃபிகேஷன் ஆப்ஷன் இல்லை, அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணீங்க, ஃபேக்காக உங்களோட டீட்டெயில்ஸ் கொடுத்து நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண முடியும். நீங்கள் எதுவும் மிஸ்யூஸ் பண்ணுறீங்க, லைக் வந்து பிட்காயின் ஏதோ மிஸ்யூஸ் பண்ணுறீங்க, அந்த AWS ஓட ரிசோர்ஸை நீங்கள் மிஸ்யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, how they will find you? நீங்கள் கொடுத்தது ஃபேக் டீட்டெயில்ஸ் அந்த மாதிரி. ஸோ அதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உங்களோட கார்டு நம்பர் கேட்குறாங்க. ஸோ கார்டு நம்பர் கேட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ₹2 எடுத்து டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் பண்ணி அப்போ உங்களோட டீட்டெயில்ஸை வெரிஃபை பண்ணுவாங்க. while transaction they'll verify your details, then your account will be created. ஸோ ஒருவேளை நாளைக்கு நீங்கள் AWS யூஸ் பண்ண உங்களுக்கு பில் ஜென்ரேட் ஆகுது அப்படின்னா, they will not take the money from your account. பண்ணவே மாட்டாங்க AWS. உங்கள் பெர்மிஷன் உங்கள் பேங்க்ல ₹1 எடுக்க மாட்டாங்க. ரெண்டாவது, நீங்கள் கடைசி வரைக்கும் பே பண்ணலன்னா உங்களோட AWS அக்கௌண்ட் தான் சஸ்பெண்ட் பண்ணுவாங்க, தவிர உங்களுக்கு எதுவுமே சொல்ல மாட்டாங்க AWS. நம்ம ரைட்? எவ்வளோ பேர் இதை ஃபேஸ் பண்ணிருக்கீங்க? நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. நம்ம ரைட்? கரெக்டா? ஒருவேளை உங்களுக்கு பில் வந்தா கூட நம்ம பேசிக்கலாம் AWS அது மாதிரி மெயில் போட்டு you can do that. ஓகே
fine. So just go and create it. And because நிறைய பேர் இது ஒரு மித்து இருக்கும், நிறைய பேர் பயந்துகிட்டு இருப்பாங்க, ஐயோ ஏடபிள்யூஎஸ்ல வந்து கார்டு டீச்சர்ஸ் கேட்கறானே, என் அக்கௌண்ட் வந்து காசு எடுத்துருவானே அப்படின்னு. அப்படிலாம் எடுக்க மாட்டான், உங்க பெர்மிஷனும் காசுலாம் எடுக்க மாட்டான். என் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அன்பரசன், சுரேந்தர், ராமச்சந்திரன், சந்தா சமீரா, எல்லாத்தையும் கேட்டு பாருங்க. They'll not do that. AWS will not do that. Okay, fine. Okay, so create your AWS account. My team will share a video. Okay, so என்ன பண்ண போறோம் அப்படின்னா, I am going to launch an instance. This is how I create a launch instance. I'm going to create a machine. I create as a Docker host. You can give any name. Okay, you can give any name. So I'm going to choose Amazon Linux. I choose Amazon Linux choose பண்றேன். Okay, fine. I'm going to create a keypad. Okay, no need of keypad. Proceed without keypad. Okay, no keypad. Okay, allow this HTTPD and launch instance. Those who attend my cloud workshop, you know. Okay, if you attend my cloud workshop, you know how to create an instance. But my team also will share the video, watch it and create an instance. It takes some time. Let's wait for it. Okay, within 10 minutes our class will be over. Just wait a few minutes, friends. Okay, friends, I think our instance is created. Yeah, let's click this. Okay, let's select this and connect. Okay, I'll be connecting my instance through browser. Okay. Fine. Okay, now what we do, we install Docker. So அப்ப நான் சொன்ன மாதிரி base OS நான் யூஸ் பண்ணிட்டேன், Amazon Linux சூஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த Amazon Linuxல நான் என்ன இன்ஸ்டால் பண்ண போறேன், Docker. Okay, I'm going to install Docker. So the command to install Docker is sudo yum install Docker. This is the command to install Docker. Before installing Docker, I'm verifying whether Docker is available. See, Docker is not available, so the command is sudo yum install Docker. Okay, in the command. So in the next video பாத்தீங்கன்னா இந்த command sudo என்ன புரியும், yum install என்னன்னு புரியும். Okay, fine. I'm installing the Docker. It's asking whether you want to install or not. I want to install. Yes.
My Docker is installing. Here. Okay, so now what I done, I just installed my Docker engine top of my Amazon Linux. So இப்போ என்ன பண்ணலாம், help of with this Docker engine you can create your Docker container. Means எவ்வளவு OS வேணா நீங்க create பண்ணிக்கலாம் help of this Docker engine. Okay, let's check the version. Docker install verify பண்ணிக்கலாம். Docker version. See, my Docker is installed. Okay, see, my Docker version is 25.0.5 is installed. Clear? Okay, let's check whether my Docker is working or not. Docker அப்படின்னு போறேன். Okay, Docker images. See, can't connect to Docker daemon. அப்பனா டாக்கர் வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. அப்ப அதை ஸ்டார்ட் பண்ணணும். டாக்கர் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. இன்ஸ்டால் பண்ண we have to start the Docker. So Docker, if you want to start the Docker, before starting Docker, I'm checking the status. Docker start ஆயிடுச்சான்னு செக் பண்றேன். systemctl, this is a command to check the whether Docker is started or not. systemctl Docker status. Sorry, status Docker. See, your Docker is dead, inactive work. So what I'm going to do is systemctl start Docker. I'm going to start the Docker. Let's check the status. Sorry. Start Docker. Sudo. Okay, sudo systemctl start Docker. So if you want to start the Docker, you need root permission. You need root permission to start the Docker. Let's now check sudo systemctl status. So now my Docker is running. Okay, fine. Okay, now check whether Docker is working. Docker info command. இப்போ இதெல்லாமே Docker command. இப்போ நம்ம டைப் பண்ண போறது எல்லாமே Docker போட்டு அது பக்கத்துல எது போட்டாலுமே அதெல்லாம் Docker command. Docker info. So Docker infoங்கிற கமெண்ட் என்ன பண்ணா டாக்கர் பத்தியான இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன வெர்ஷன் நம்ம யூஸ் பண்றோம், ஓகே, இதெல்லாமே உங்களுக்கு கொடுக்கும். கிளியர்? ஃபைன். ஓகே ஓகே டாக்கர், ஓகே டாக்கர் நீங்க யூஸ் பண்றதுக்கு, ஓகே டாக்கர் நீங்க யூஸ் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ரூட் யூசரா மாறணும். இப்போ நம்ம நார்மல் யூசரா இருக்கும், you have to convert to root user. So I type UMI command. We have been EC user, we have to log into root user. So sudo su அப்படின்னு நான் போட்ட அப்படின்னா -root. Okay, I will just you can type sudo su, that's all. Sudo su. So I'm just entered the root user. அப்ப உங்களுக்கு எல்லா permission இருக்கும். No restriction, you have all permission. So I'll check whether I'm login to root user. Yeah, root. இப்போ என்ன பண்றேன் docker info. Okay, see. So what version you're using, then எத்தனை கண்டெய்னர், 0 கண்டெய்னர்ஸ் அப்படின்னா இன்னும் நம்ம எந்த கண்டெய்னர் ரன் பண்ணல, 0 கண்டெய்னர்ஸ் ரன்னிங், ஸ்டாப், இமேஜ் 0, ஸோ CPU 1 எல்லாமே உங்களுக்கு கொடுக்கும். கிளியர்? எல்லா டீல்ஸ் இருக்கும். ஓகே, டாக்கர் எல், டாக்கர் எல் வில் கிவ் யூ கமெண்ட்ஸ். என்னென்ன டாக்கர் கமெண்ட்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு கொடுக்கும். ஓகேவா? டாக்கர் எல். ஓகே, ஸோ என்னென்ன கமெண்ட்ஸ் இருக்கு? ரன் கமெண்ட் இருக்கு. ரன் என்ன பண்ணும்? கிரியேட் அ நியூ கண்டெய்னர் யூசிங் டாக்கர் ரன். Docker run command, you can create a new container. Docker ps, என்னென்ன கண்டெய்னர் இருக்கு பார்க்கிறதுக்கு docker ps. If you want to download images, image எதுல docker will sorry, docker image. Okay, what is docker image? I'll be explaining you docker image. Docker image எதுல உங்களுக்கு நார்மலா, ஓகே, நார்மலா வந்து நீங்க ஒரு ubuntu os, ஓகே, ஒரு ubuntu os வந்து உங்க மிஷின்ல இன்ஸ்டால் பண்ணோம், இல்ல ஒரு ரெட் ஹேட் ஓஎஸ் உங்களோட லேப்டாப்லயோ இல்ல பிசிலயோ சர்வர்ல இன்ஸ்டால் பண்ணோம்னா வாட் யூ நீட்,
ஒரு ஓஎஸ் நார்மலாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணால் வாட் யூ நீட், உங்களுக்கு என்ன வேணும்? எனிவன், வாட் யூ நீட் டு இன்ஸ்டால் அ ஓஎஸ்? ISO file. You need ISO file or CD. ரைட்டா? அந்த காலத்தில் CD யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, அந்த காலத்தில் CD யூஸ் பண்ணுவாங்க ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு. இப்போலாம் ISO file. அப்போ அந்த ISO file யூஸ் பண்ணி தான் help of that ISO file only what will do will be installing our OS in our machine. அதே மாதிரி தான் help of Docker image only will be creating Docker container. Help of Docker image ங்கிறது உங்க OS மாதிரி வச்சுக்கோங்க. Help of its Docker image only you will be creating Docker container. Clear? ஓகே, அப்போ நாளைக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா help of Docker image. ஓகே, ஸோ அப்போ டாக்கர் இமேஜ் இப்போ ஓஎஸ், இப்போ எனக்கு உபுண்டு ஓஎஸ் வேணா நான் எங்கே போவேன்? உபுண்டு OS நான் டைப் பண்ணிட்டேன். I'll go to this and I'll download this Ubuntu OS. கரெக்டா? இது எனக்கு Red Hat OS வேணும் அப்படின்னா, okay, if I need Red Hat, I can download the Ubuntu OS. If I need Red Hat OS, I'll go to Red Hat website. If I need a CentOS, I'll go to CentOS. Windows OS, I'll go to Windows website. CentOS website. Clear? ஸோ அந்தந்த ரெஸ்பெக்டிவ் வெப்சைட்ல போய் நீங்கள் OS டவுன்லோட் பண்ணுங்க. இதுவே நீங்கள் டாக்கர் இமேஜ், இப்போ உபுண்டுவோட டாக்கர் இமேஜ், இப்போ நீங்கள் உபுண்டு OS யூஸ் பண்ணோம் அப்படின்னா உபுண்டோட டாக்கர் இமேஜ் எங்கே போய் டவுன்லோட் பண்ணுங்க. CentOS யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா CentOSோட டாக்கர் இமேஜ் எங்கே போய் டவுன்லோட் பண்ணுங்க. எல்லா இமேஜும் எங்கே இருக்கும் அப்படின்னா டாக்கர் ஹப்ங்கிற வெப்சைட். இப்போ எப்படி உங்களோட மொபைல் ஆப்ஸ் எல்லாமே ஆண்ட்ராய்ட் பிளே ஸ்டோரில் இருக்கோ இல்லை ஆப் ஸ்டோரில் இருக்கோ, ஓகே, கூகுள் பிளே ஸ்டோர்லையும் ஆப் ஸ்டோர்லையும் இருக்கோ, அங்கே என்ன இருக்கும்? எல்லாம் மொபைல் ஆப்ஸ் இருக்கும். அதே மாதிரி எல்லா டாக்கர் இமேஜஸும் டாக்கர் ஹப்ல இருக்கும். So in Docker Hub, you can find all images. Okay, I'll go for and search for Ubuntu. See, எனக்கு உபுண்டோட இமேஜ் இருக்கு. ஸோ இந்த இமேஜ், இந்த உபுண்டு இமேஜ் யூஸ் பண்ணி தான் நம்ம டாக்கர் கண்டெய்னர் கிரியேட் பண்ணுவோம். See, இந்த உபுண்டு இமேஜ் யூஸ் பண்ணி தான் இந்த கமாண்ட் யூஸ் பண்ணா help of this image will be creating Docker container. So if you need Red Hat OS, you can type Red Hat. That's all. If you need, see, Red Hat order இருக்கு. If you need CentOS, you can type CentOS. So all images are, you can find it. நீங்க சும்மா டைப் பண்ணி பாருங்க, whatever the image you need. Help of this image, you can create a Docker container. Clear? Yeah, sure, Chanda. டாக்கர் இமேஜ் அப்படின்னா என்ன அப்படின்னா, நார்மலாக உங்கள் லேப்டாப்பில் ஓஎஸ் கிராஷ் ஆகிடுச்சு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு என்ன வேணும்? உங்கள் லேப்டாப்பில் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன வேணும்? உங்கள் லேப்டாப்பில் நீங்கள் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணணும். அப்போ உங்களுக்கு ஓஎஸ் இமேஜ்னு வேணும். ஓகே, ISO ஃபைல், அந்த ஒரு சாஃப்ட்வேர் வேணும். அந்த சாஃப்ட்வேர் வச்சு தான் உங்கள் லேப்டாப்பில் என்ன பண்ணுவீங்க? அந்த ஓஎஸ்ல இன்ஸ்டால் பண்ணுவீங்க. அதே மாதிரி நான் என்ன சொன்னேன்? ஹெல்ப் ஆஃப் டாக்கர், யூ கேன் கிரியேட் எனி மிஷின்ஸ். உபுண்டு மிஷின் கிரியேட் பண்ணிக்கலாம், லினக்ஸ் ரெட் ஹாட் மிஷின் கிரியேட் பண்ணிக்கலாம், CentOS மிஷின் கிரியேட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த மிஷின் வேணால் கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி அப்போ எண்ட் ஆஃப் டே நீங்கள் ஒரு உபுண்டு மிஷின் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவோம்? யூ நீட், if you want to create a Docker Ubuntu container நீங்கள் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா you need Docker Ubuntu image. ஏன்னா அந்த Ubuntu image இருந்தால் தான் அது help of that image only you can create a container. ஓகே, இப்போ நீங்கள் Red Hat OS வந்து உங்க கண்டெய்னர்ல இன்ஸ்டால் பண்ணோம். நீங்க என்ன பண்ணோம்? help of Red Hat OS, you want to create a container, you need Red Hat image, Docker image. Clear? ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து என்ன கண்டெய்னர் கிரியேட் பண்ணணும்? உங்களுக்கு உபுண்டு கண்டெய்னர் கிரியேட் பண்ணா உபுண்டு இமேஜ் யூஸ் பண்ணி தான் கண்டெய்னர் கிரியேட் பண்ணுவீங்க. நீங்க Red Hat கண்டெய்னர் கிரியேட் பண்ண அப்படின்னா யூசிங் Red Hat Docker images தான் Red Hat கண்டெய்னர் கிரியேட் பண்ண முடியும். Clear? Fine. Help of the container one, help of that image only, you will be creating container. Okay. Fine. So நான் இங்க காமிக்கிறேன் அப்படின்னு ஒரு ப்ராக்டிகலா I'll show tomorrow. So உங்களோட இமேஜ் இருக்கும் அப்படி. Okay. This is your Docker image. So இந்த Docker image உங்களுக்கு என்ன வேணும்? Ubuntu image வேணும்னா you can download Ubuntu image. Okay. இப்போ நான் காமிச்சு பார்த்தீங்களா? Ubuntu image. See, Red Hat image. This is the Red Hat image. Okay. இப்போ என்ன பண்ணலாம்? இப்படி தான் உங்க Red Hat image இருக்கும். Okay, I'll type Red Hat.
ரெட் ஹேட் இமேஜ், ரெட் ஹேட் டாக்கர் இமேஜ். இப்போ இந்த இமேஜ் யூஸ் பண்ணி தான் நீங்கள் என்ன பண்ண போறீங்க? ஓகே, இந்த இமேஜ் யூஸ் பண்ணி தான் யூஆர் கோயிங் டு கிரியேட் அ கண்டெய்னர். அப்போ இது யூஸ் பண்ணி நீங்கள் என்ன கிரியேட் பண்ணலாம்? ஒரு உபுண்டு மிஷின் கிரியேட் பண்ணலாம், உபுண்டு கண்டெய்னர் கிரியேட் பண்ண முடியும். சாரி, ரெட் ஹேட், ரெட் ஹேட், யூ கேன் கிரியேட் ரெட் ஹேட் கண்டெய்னர். இதே நீங்கள் உபுண்டு இமேஜ் யூஸ் பண்ணி இன்னொரு உபுண்டு கண்டெய்னர் கிரியேட் பண்ண முடியும். அப்போ உங்களுக்கு என்ன ஓஎஸ் வேணும்? உபுண்டுவா, ரெட் ஹேட்னு சொல்லிட்டு அந்த இமேஜில் தான் இருக்குது. நீங்கள் சூஸ் பண்ணுற இமேஜ் தான் இருக்குது. ஹெல்ப் ஆஃப் திஸ் இமேஜ் ஒன்லி வில் பி கிரியேட்டிங் த கண்டெய்னர். எப்படி ஹெல்ப் ஆஃப் ISO ஃபைல் யூ வில் பி கிரியேட்டிங் அ மிஷின், அதே மாதிரி தான். கிளியர்? ஃபைன். எனி டவுட்ஸ்? டு யூ ஹேவ் ஃப்ரெண்ட்ஸ் எனி டவுட்ஸ்? Any doubts? Any doubts? Yeah, Syed, I'll explain you tomorrow. Tomorrow I'll explain you. Okay, tomorrow I'll explain you. Okay. Clear up, put in this up. Okay, so okay, fine. My team will share what configuration you're asking, Mowgli? What configuration? என்ன கான்ஃபிகரேஷன் கேக்குறீங்களா Mowgli? அதான் AWS இன்ஸ்டன்ஸ் என்ன கான்ஃபிகரேஷன் ஸ்பெக் கேக்குறீங்களா? ஸ்பெக் என்னன்னா நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃப்ரீ ஸ்பெக் தான் யூஸ் பண்ணிருக்கேன். நான் சூஸ் த ஃப்ரீ ஸ்பெக். ஃப்ரீ டயர் இருக்குல்ல, அந்த ஸ்பெக் தான் சூஸ் பண்ணிருக்கேன். T2 micro. Okay, I choose T2 micro. T2 micro, okay. Okay, now my team will share now form. Google form and then team will share பண்ணுவாங்க. Okay, just wait a minute. Any doubts you can ask. Till that, if you have any doubts, you can ask. Network settings. See, எல்லாமே டிஃபால்ட் தான். எல்லாமே நெட்வொர்க் செட்டிங்ல டிஃபால்ட் தான். ஒண்ணுமே இல்லை. நீங்க நேம் கொடுக்க போறீங்க, அமேசான் சூஸ் பண்ண போறீங்க, மீது எல்லாமே டிஃபால்ட். T2 மைக்ரோ, கீ வேணாம், வித்தவுட் கீ பேர். ஏன்னா நம்ம டேட்டா ப்ரௌசர்ல கனெக்ட் பண்ண போறோம். நெட்வொர்க் செட்டிங்ஸ்லாம் டிஃபால்ட் தான். ஓகே, இங்க மட்டும் நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா அலோ HTTP அலோ பண்ணிக்கோங்க. தட்ஸ் ஆல். கிளியர்? கிளியர்? Okay, so what you have to do to get the certificate? Okay, attendance. Yeah, you can choose any image. இப்போ வந்து நீங்க 100 கண்டெய்னர் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா ஒரு கண்டெய்னர் ரெட் ஹேட் போட்டுக்கலாம், ஒரு கண்டெய்னர் சென்டோஸ் போட்டுக்கலாம், ஒரு கண்டெய்னர் காலி நெட்ஸ் போட்டுக்கலாம். சியோர் விஷ். ஈச் கண்டெய்னர் கேன் ரன் இன் டிஃப்ரெண்ட் இமேஜ். உபுண்டு தான் கிடையாது, கேன் ரன் இன் டிஃப்ரெண்ட் இமேஜ். நான் பண்ணி காமிக்கிறேன். ஓகே சார்? ஓகே, யூ ஜஸ்ட் கிளிக் ஆன் திஸ் ஃபார்ம். ஓகே, ஜஸ்ட் கிளிக் ஆன் திஸ் ஃபார்ம். What you have to get? So go to this link. Go to this link and go to this Google review. Enter your details. Okay, enter your correct details. Okay, enter your correct details and go to this link, and you can see review session here. Okay, you can see review. So what you want to do is இன்னைக்கு என்ன படிச்சீங்க சொல்லிட்டு நீங்க போடணும். அப்பதான் எனக்கு தெரியும் நீங்க அட்டெண்ட் பண்ணிட்டீங்கன்னா. ஓகே, இன்னைக்கு என்ன நான் நடத்திருக்கேன் உங்களுக்கே தெரியும். என்ன பார்த்தோம் இன்னைக்கு? வாட் இஸ் அ பர்பஸ் ஆஃப் டாக்கர்? அப்ப டோப்ஸ் ஒரு சாஃப்ட்வேர் லைஃப் சைக்கிள்ல டாக்கரோட இம்பார்ட்டன்ட் ரோல். எதுக்கு டாக்கர் பார்த்தோமா? ஓகே, தென் வாட் இஸ் டாக்கர் இன்ஜின்? கரெக்டா? தென் டாக்கர் இமேஜ்னா நம்ம என்னன்னு பார்த்தோம், டாக்கர் கண்டெய்னர் என்னன்னு பார்த்தோம், பர்பஸ் ஆஃப் டாக்கர், ஹவு டு இன்ஸ்டால் டாக்கர், ஹவு டு ஸ்டார்ட் த டாக்கர், இதெல்லாமே இப்போ பார்த்துருக்கோம். கரெக்டா? ஸோ ஃபர்ஸ்ட் வி அண்டர்ஸ்டாண்ட் ஒய் டாக்கர். ஓகேவா? அண்ட் மார்க்கெட்ல ஏன் வந்து நம்ம ஃபாஸ்டர் ரேப்பிடா இருக்கும் அது படிச்சோம். ஸோ யூ லேர்ன் லாட் ஆஃப் திங்ஸ். ஸோ எதுக்கு டாக்கர் ஸ்டார்ட் பண்ணி
டாக்கர் இன்ஸ்டாலேஷன் வரைக்கும் முடிச்சிருக்கோம். ஸோ அப்போ என்னென்ன நீங்கள் படிச்சிருக்கீங்களோ அது இதில் ஜஸ்ட் கீவேர்ட்ஸாக மென்ஷன் பண்ணி யூ ஹவ் டு போஸ்ட் இட், யூ ஹவ் டு டேக் ஸ்க்ரீன்ஷாட், யூ ஹவ் டு அப்ளை அப்லோட் பண்ணிட்டு யூ கேன் சப்மிட் த ஃபார்ம். ஓகே, திஸ் யுவர் அட்டெண்டன்ஸ் ஃபார்ம். ஓகே, ஃபைன். Any doubts inside the Docker image? Can we add more services along with the voice? Like what service, Sanjay? Can you explain like what service you want to add inside the image? அப்படின்னு சொன்னீங்கன்னா எனக்கு கிளாரிட்டி கிடைக்கும். வாட் இமேஜ், வாட்ஸ் சர்வீஸ்? யா, பண்ண முடியும். அதுதான் நான் பண்ணி காமிக்கிறேன். பண்ண முடியும். டாக்கர் இமேஜில் அது நான் பண்ணி காமிக்கிறேன். உபுண்டு ஓஎஸோட பைத்தான், ரியாக்ட் அது மாதிரி எல்லாமே வந்து டேரக்டாக நீங்கள் டாக்கர் கண்டென்ட் பண்ண முடியும். இட்ஸ் பாசிபிள். அது தட் இஸ் த பவர் ஆஃப் டாக்கர். அதுக்கு தான் டாக்கரை யூஸ் பண்ணுறோம். ஐ வில் பி டீச்சிங் யூ. ஓகே, ஓகே. எனி டவுட்ஸ்? நீங்கள் ஒரு அப்ளிகேஷனே என்ன பண்ண முடியும், ஒரு டாக்கர் கண்டெய்னர் நீங்கள் பில்ட் பண்ண முடியும். நான் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, எனி டவுட்ஸ்? யா, ஓகே. We'll be closing the form soon, so do it fast. நாங்கள் ஃபார்ம் ஒரு 5 minutes க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸோ ஃபாஸ்ட்டாக நீங்கள்